ஆத்தாடி எவ்வளவு கணா திடீர்னு விஷயம் ஆசிக்கலாம்னு நினைக்கிறேன். அது தாத்தாவின் ரகசியமா இருக்கலாம். அர்ஜுன் இத பாரு, இந்த கடிகாரத்தோட முள்ளையே தேலு. இதோட பின்னாடி ஏதோ ஓட்டை இருக்கு. இதோ பாரு, ஒரு சின்ன கதவு. டேய் அர்ஜுன், இது நம்ம ஊர் மருதி மலையோட வரைபடம். இதுல ஒரு ரகசிய குகைக்கு போற வழி இருக்கு. அப்போ இது புதையல் மேப் தான். வேற என்ன கதிர், பேசிக்கிட்டே இருக்காத, உடனே கிளம்புவோம். யாருக்கும் தெரியாம அந்த புதையலை எடுக்கணும். பேசிட்டே இருக்காத, உடனே போடா. அர்ஜுன் மெதுவா வா. இதோ வரைபடத்துல சொன்ன குகை வாசல் இதுதான். ஆனால் நாம் உள்ள போக வேண்டும். அர்ஜுன் மெதுவா வா. ஆனா இந்த பாறையில ஏதோ எழுதி இருக்கே. காலம் ஓடும், ஆனா கால்கள் இல்ல. அது என்ன? இத கண்டுபிடிச்சாதான் உள்ள போக முடியும். இத கண்டுபிடிச்சாதான் உள்ள போக முடியும். ஓ, புரியலே. இல்ல அர்ஜுன், இது மாய கடிகாரத்தோட ரகசியம். அப்ப பதில் கடிகாரம் தான். அந்த கடிகாரத்தை இந்த பாறையில இருக்கிற பழத்துல வச்சு பார்ப்போம். கதிர், அங்க பாரு, ஒரு பெட்டி. தங்க வைரம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது? வெறும் பழைய ஓலைச்சுவடிகளும் செப்புத்தகடும் தான் இருக்கு. நாம ஏமாந்துட்டோம் கதிர். அவசரப்படாதே அர்ஜுன், இத படிச்சு பாரு. நம்ம ஊர்ல தமிழிச்ச பாரு, ஏரிகளையும் குளங்களையும் எப்படி இதுல எழுதி இருக்கு. அடடா, இது மிக முக்கியமானது. இதுவா புதையல்? எனக்கு புரியலையே. டேய், தங்கம் ஒரு தடவை செலவு செஞ்சா தீந்துடும். ஆனா இந்த அறிவு நம்ம ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாயிகளை காப்பாத்தும். தண்ணீரே இல்லாத நம்ம ஊரை இது சோலைவனமா மாத்தோம். இதை விட பெரிய புதையல் வேற என்ன இருக்கு? அதிர்ச்சியா இருக்கு. இந்த டயாகிராம்கள் நம்ம ஊருக்கு தண்ணீர் கொண்டு வரும். அர்ஜுன் வா. நீ சொல்றது சரிதான் கதிர். சீக்கிரம் ஊருக்கு போய் எல்லார்கிட்டயும் இதை காட்டுவோம். சீக்கிரமா கதிர். நம்ம சாதிச்சிட்டோம்.